வணக்கம் மக்களே வணக்கம். சற்றுமுன் கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சியான தகவல். சிறைக்கு செல்லும் பொன்முடி, செந்தில் பாலாஜி மகிழ்ச்சி, சோகத்தில் ஸ்டாலின். இதை பற்றின முழுமையான தொகுப்பு இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். சிறைக்கு செல்லும் பொன்முடி, அதாவது பொன்முடி ஐயா எதுக்காக ஜெயிலுக்கு போகிறாரு, மகிழ்ச்சியில் செந்தில் பாலாஜி எதுக்காக இருக்கார், சோகத்தில் ஸ்டாலின் எதுக்காக இருக்காருன்றதை தெளிவாக ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவோட தொடர்ச்சியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து அடையும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்றுமுன் கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, சிறைக்கு செல்லும் பொன்முடி. எதனால் சிறைக்கு செல்கிறார் அப்படின்னா, சொத்து குவிப்பு வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனவர் தான் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இல்லையா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அது வந்து செல்லாது, அந்த வழக்குகள் வந்து தள்ளுபடி செஞ்சது வந்து ஜாமீன் வழங்கினது வந்து செல்லாது, திரும்பவும் நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போயே ஆகுன்ற மாதிரி நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா சோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் ஐயா இருக்காங்க. ஏன்னா அப்படின்னா ஸ்டாலினோட வலது கையே அமைச்சர் பொன்முடி தான். அது மட்டும் இல்லாமல் பொன்முடியோட, அதாவது அமைச்சர் பொன்முடியோட அமைச்சர் பதவியுமே பறி போயிருக்கு. அதுவுமே பார்த்திங்கன்னா சோகத்தை தெரிவிக்குது. செந்தில் பாலாஜி எதுக்காக மகிழ்ச்சியில் இருக்கார் அப்படின்னா, வாடா நானுமே பார்த்திங்கன்னா உள்ளதாண்டா இருக்கேன், நானும் நீயானும் ஒன்று தான், வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே மகிழ்ச்சியான தகவல். இப்போ முன்ன வந்து ஃபஸ்ட்டில் நான், ரெண்டாவது நீயா, சரி வா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி வரவேற்கிறாரு பொன்முடி அவர்களை. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு அமலாக்கத்துறை வந்து பார்த்திங்கன்னா அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றமும் அதிரடியான நடவடிக்கை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த இதுக்கு முன்னாடி ஒரு 611 இது வந்து இந்த கேஸ் பொன்முடி இப்போ சிக்கிற கேஸில் வந்து பழைய கேஸ் தான். ஓகேங்களா? ஸோ அந்த சொத்து குவிப்பு வழக்கில் தான் அவர் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தார். அது வந்து சொத்து குவிப்பு வழக்கில் வந்து ரிலீஸ் ஆனது வந்து செல்லாத, மீண்டும் நீங்கள் ஜெயிலுக்கு போய் ஆகணுன்ற மாதிரி கன்ஃபார்மாக ஜெயில் தான் அப்படின்றத தெளிவாக நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டாச்சு. அதன் அடிப்படையில் வந்து பொன்முடி ஐயா அவர்கள் வந்து பொன்முடி ஐயா அவர்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவது உறுதி. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக பார்த்துருக்கிறது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட்டாக சொல்லியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு மீண்டும் வந்து வெள்ள அபாய ஆபத்துகள் வரப்போகுதா சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சேஃபாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க. மீண்டும் புயலுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீடியோட தொடர்ச்சி அடுத்த வீடியோ சந்திக்கலாம். மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன், வெயிட்